இருக்கிற இடத்துக்கு மனுஷன் போவான்னு சொல்லல, மனுஷன் இருக்கிற இடத்துக்கு கடவுள் வருவாரு. கடவுளை விட எது முக்கியம்? பரலோகம் முக்கியம். எங்களுக்கு பரலோகத்தை விட எங்க கடவுள் தான் முக்கியம். மதம் உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு பத்தியா? உன் இருதயத்தை புடுங்கி உனக்கு காட்டிட்டேனா? இதுதான்டா நீ வந்த லீகலிஸ்டிக் பிரீச்சிங். பரலோகம் இல்லையான்றான், ஏசு இருக்காருன்றேன், பரலோகம் இல்லையா, நீ கொஞ்சம் ஒதுங்க, பரலோகம் இல்லையான்றான். எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்க. இதுதான் லீகலிஸ்டிக் பிரீச்சிங் கொண்டு வந்த ரிசல்ட். பரலோகம் 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 பேசி கடைசியில இயேசுவே அவன் யோசிக்கல. நான் ஒரு தப்பு செய்யல சார், நான் பைபிள் பாவின்னு சொன்னா நான் பாவிதான் சார், அதை நம்புறான். இந்த மக்கள்கிட்ட பைபிளை நெகட்டிவாவே அப்ரோச் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. எப்படி? பைபிள்ல நெகட்டிவாவே அப்ரோச் பண்றது. சிலர் சொல்லுவாங்க, யோபுவை போல என்ன கர்த்தர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறாரு. அவன் சோதனைக்கு யாரை எக்ஸாம்பிளா எடுக்கிறான்? யோபு எடுக்கிறான். யோபுவும் என்ன செஞ்சாரு? வந்து சோதிக்கப்பட்டார், உடம்பெல்லாம் வியாதி வந்துச்சு. எனக்கு வியாதி வந்து கர்த்தர் சோதிக்கிறாருன்றான். இப்ப என் கேள்வி, யோபு சோதிச்சவர் உன்னை சோதிச்சார்னா, இப்ப யோபு ஆசீர்வதிச்சார்ல, ஒரு 250-300 கோடி கொடுத்தாருல, கேட்கல? இப்பவா அந்த மாதிரி 5 இடத்துக்கு வந்துருமா? ஓகே. அப்ப யோபுவை சோதிச்சவருக்கு மட்டும் யோபு எடுத்துக்கிற, யோபுவின் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுக்க மாட்டேன்ற. அப்ப பிசாசு தான் உன்னை லீட் பண்றான் அந்த வசனத்தை சொல்லி, யோபு எப்போல உன்னையும் சோதிக்கிறான் என்று. முட்டாள்தனமாக ஏமாந்து போகாதே மகனே மகளே. எதிர்மறையான விஷயத்துக்கு பைபிளை வந்து கோட் பண்றதுக்கு தேடாத. பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சார், அது மாதிரிதான் எனக்கு இந்த முள்ளு. எது? இவன் வந்து இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி வந்து ஜோம் பண்ணி பார்த்தா முடியல. உடனே பவுலுக்கு ஒரு முள்ளு மாதிரி எனக்கு ஒரு முள்ளு. அவன் சொன்ன அது முள்ளு. இவனுக்கு வந்த வியாதிய போய் இவன் பவுலுக்கு கொடுத்த முள்ளு எனக்கு கொடுத்த முள்ளுன்ற. சரி, அப்ப பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போனான்ல, நீ மொட்டை மாடிக்கே போலே. அப்ப பைபிள்ல இருக்க நெகட்டிவ் எல்லாம் நீ எடுத்துக்குவ. நீ எந்த கேரக்டர் எடுக்கிறியோ அந்த கேரக்டர்லயே ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அதை எடுக்க மாட்டேன்ற. இதுக்கு பேர் தான் பிசாசோட சேர்ந்து பைபிளை வாசிக்கிறது. கை தட்டு வருது. பைபிள் வசனத்தை வச்சே தன்னைத்தானே அழித்துக் கொள்வதில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பைபிளை நெகட்டிவா அப்ரோச் பண்ணாதீங்க.